தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை என்னிடம் பல மாதங்களாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களை அழைச்சி பேசி நிச்சயம் உங்கள் முன்னாடி நான் அறிவிப்பேன்னு. ஸோ அங்கே உறுதி பண்ணிட்டு தான் நான் அறிவிக்கணும். எனவே அங்கேயும் நான் பேசினேன் உங்ககிட்ட. இன்றைக்கி தலைமை கழகத்திலேருந்து உங்களுடன் பேசுகிறேன். இது ஏன் இந்த டிசிஷன் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். நம்ம இந்த முறை நான் உங்கள் எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்கள் வாக்குப்பெட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்கள் கேட்டோம். அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைக்கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வாக்குப்பெட்டியில் செலுத்தினாங்க. அதில் நீங்கள் கேட்டீங்க யாருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போல்லாம் நான் ஓப்பனாக எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி எங்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்றைக்கி விரும்பியது திமுக கூட்டணியை இந்த முறை. அதனால் கழகத்தின் முடிவு எதுவோ, கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு, அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம். இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க, வரவேற்கிறாங்க. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே, அதாவது அண்ணன் ஸ்டாலின்லேருந்து கிளைக்கழக தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கூட்டணியை மிக சந்தோஷத்தோடு வரவேற்றாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்கிறேன். நீங்கள் கூட அங்கே திமுக ஆஃபீஸில் என்கிட்ட கேட்டீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு. நான் சொன்னதே தான் மீண்டும் சொல்கிறேன். 200+ ஜெயிச்சு அமோக வெற்றி இந்த கூட்டணி பெறும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்தில்லை. ஏன்னா இது ஒட்டுமொத்த கட்சிகளும் அதே போல் மக்களும் விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல ஆண்டுகாலமாக நட்பில் இருந்தவங்க உங்களுக்கு தெரியும். எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவரே கலைஞர் அவர்கள் தான். அறிவாலயத்துக்குள்ளே நான் போகும்போது எனக்கு கேப்டன் நினைப்பு தான் வந்துச்சு. ஏன்னா திருமணம் முடிஞ்சு எங்கள் ரிசப்ஷன் நடந்ததுமே அறிவாலயத்தில் தான் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல ஆண்டுகளாக அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ரொம்ப நெருக்கமாக பழகியவங்க தான். ஆனால் அரசியல் என்று வந்த பிறகு, கூட்டணி என்று வரும்போது எத்தனையோ முறை பேசப்பட்டாலும் அது நிறைவேறாமலேயே இருந்தது. கலைஞர் அவர்கள் கூட 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று கூட சொல்கிறார். கேப்டனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அந்த கூட்டணி அப்போ முடிவு செய்ய முடியல, இறுதி ஆகலை. 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணியாகவும் அமைஞ்சிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோட பகிர்ந்துக்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.